ஓம் சாந்தி 10/6/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு உயர்ந்தவர்களாகி மற்றவர்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்கான உயர்ந்த வழி கிடைக்கிறது. அதாவது மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கணும், ஆனால் ஸ்ரீமத் படி கொடுக்கணும். கேள்வி: இரக்கமனமுள்ள குழந்தைகளின் உள்ளத்தில் என்ன அலை வருகிறது? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பதில்: இரக்கமனமுள்ள குழந்தைகளின் மனதில் நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்ய வேண்டும். இன்றைய நாட்களில் பாவம் அவர்கள் துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று உலகத்தில் தூய்மை, சுகம் மற்றும் அமைதியின் தெய்வ ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான நற்செய்தி சொல்ல வேண்டும். இது அதே மகாபாரத யுத்தம். அந்த நேரமும் தந்தை இருந்தார், இப்போதும் தந்தை வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான நற்செய்தி சொல்ல வேண்டும் என்ற அலை வரும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதை அவசியம் புரிந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக தன்னை ஆத்மா என்றே புரிந்து கொள்வீர்கள். ஷரீரம் இருக்கிறது, அதன் மூலம் ஆத்மா கேட்கிறது. தந்தை இந்த ஷரீரத்தை கடனாக எடுத்திருக்கிறார், எனவே பேசுகிறார். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் அல்லது ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர். பிறகு நாம் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகப் போகிறோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். நாம் மீண்டும் 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே தெய்வீக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். பரம்பிதா பரமாத்மாதான் வந்து அனைவரையும் சுகமானவர்களாக, அமைதி நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகிறார். இங்கேயோ ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவருக்கொருவர் துக்கம்தான் கொடுக்கிறார்கள். முழு உலகத்திலும் துக்கமே துக்கம்தான். விகாரத்தில் செல்வதுதான் துக்கம் கொடுப்பது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தை நம்மை இப்போது 21 பிறவிகளுக்கு சதா சுகமானவர்களாக ஆக்குகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சிவ்பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீமத் புகழ் பெற்றதாக இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியாகும். அனைவரையும் உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்கு நமக்கு உயர்ந்த வழி கிடைக்கிறது. அதாவது ஸ்ரீமத் மூலமாக நீங்களும் உயர்ந்தவர்களாக ஆயிடுறீங்க, மற்றவங்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்கும் உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது என்றார். இங்கே நீங்கள் மிகவும் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கே உபதிரவத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள். முழு உலகத்தையும் சதா சுகம் நிறைந்ததாக ஆக்குகிறீர்கள். எனவே உங்களுடைய மகிமை சிவசக்திகளின் ரூபத்தில் இருக்கிறது. தந்தையுடன் கூடவே நீங்களும் சிவசக்திகள் என்று பாடப்படுகிறீர்கள். அனைவருக்கும் சுகதாமத்தின் வழி காட்ட வேண்டும். உங்கள் தொழிலே இதுதான். ஷரீர நிர்வாகத்திற்காக ஆண்கள் தொழில் செய்யத்தான் வேண்டும். அதாவது பகல்லெல்லாம் நீங்க வேலை செய்யணும், தொழில் செய்யணும், அதை விட முடியாது. ஆனால் மாலை நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம், யோகா பண்ணலாம், சேவை செய்யலாம். அப்போ உங்களுக்கு டைம் ஃப்ரீ இருக்குன்னு சொல்கிறார். மாலை நேரத்தில் தேவதைகள் உலா வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது தேவதைகள் இங்கு எங்கிருந்து வருவார்கள்? ஆனால் அந்த நேரத்திற்கு சுத்தமான நேரம் என்று சொல்லப்படுகிறது.
அந்த நேரத்தில் அனைவருக்கும் நேரம் கிடைக்கிறது. அந்த ஃப்ரீ டைம் இருக்கு. ஆகையால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவதைகள் யாரும் உலா வரல. அந்த நேரம் ரொம்ப சுத்தமான நேரம். 2வது அமிர்த வேளை. ஆகையால அந்த ஈவினிங் யோகாவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். அதற்காக காலையில அமிர்த வேளையில யோகா பண்ணணும், மாலையில மட்டும் பண்ணணும்னு இல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் போகும் போதும் வரும் போதும், அமரும் போதும் எழும் போதும் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் நம்மை 21 பிறவிகளுக்கு சிவ் பாபா சுகமானவர்களாக ஆக்குகிறார் என்ற குஷி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தந்தைக்கு அர்ப்பணமாகிவிட வேண்டும். உலகத்திலும் நல்ல குழந்தைகளாக இருந்தால் தந்தை பலியாகி விடுகிறார். அவர்கள் தந்தையின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்வார்கள். சில குழந்தைகள் இப்படியும் இருக்கிறார்கள். அதாவது தந்தையையே கொலை செய்ய வைத்து விடுகிறார்கள். அதாவது உலகத்துல நல்ல குழந்தைகள், தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா அந்த தந்தை கூட அந்த குழந்தைகளுக்கு அர்ப்பணம் ஆயிடுவார். ஆனா அதே சில கெட்ட குழந்தைகள் இருப்பாங்க, தந்தையே கொலை செய்ய வைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. இந்த இடத்துல பாபா நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்க பாபாவுக்கு அர்ப்பணமாகி பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து தந்தையினுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யுங்க அப்படின்னா உலகத்துல சுகம் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யுங்க அப்படின்றார். இங்கேயோ நீங்கள் மிகவும் அன்பானவர்களாக ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. இரக்க மனமுள்ள குழந்தைகளுக்கு நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்ய வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. இன்றைய நாட்களில் பாவம் அவர்கள் மிகவும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று உலகத்தில் தூய்மை, சுகம், அமைதி நிறைந்த தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியான நற்செய்தியை சொல்லுங்கள். பக்தர்கள் சிவனுடைய பூஜை செய்கிறார்கள். ஆனால் தந்தை பதித்த பாவனர் என்பது புத்தியில் வருவதில்லை. பாருங்கள், பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். நீங்கள் சிவசக்திகள், சிவனின் குழந்தைகள். நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தியை அடைகிறீர்கள். அதுவும் நினைவின் மூலம் கிடைக்கிறது. நினைவின் மூலம்தான் நீங்கள் விகர்மங்களை வென்றவர்களாக, தூய்மையானவர்களாக ஆகிறீர்கள். பூஜைக்குரியவர்கள் இருப்பதே சத்யுகத்தில்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கே இருப்பது பூஜாரிகள், பூஜைதான் செய்கிறார்கள். நீங்கள் சிவசக்திகள். இப்போது நீங்கள் பூஜாரிகளும் அல்ல, பூஜைக்குரியவர்களும் அல்ல. இங்கே யாரும் தூய்மையானவர்கள் இல்லவே இல்லை. எனவே தந்தை கண்டிப்பாக தூய்மையற்ற அனைவரையும் தூய்மையாக்கி அழைத்து செல்வார் அல்லவா? அப்படியென்றால் அனைவரும் ஷரீரத்தை விட வேண்டி இருக்கும் அல்லவா? மனிதர்கள் ஷரீரத்தை விடுகிறார்கள் என்றால் எவ்வளவு கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அதாவது ஷரீரத்தை விட்டு போறவங்களுக்கும் கஷ்டம், அந்த போனவங்களே பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். ஐயோ போயிட்டாங்களேன்னு இப்படி இவங்க அழுவாங்க, ஐயோ விட்டுட்டு போறோமேன்னு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்கள் குஷி குஷியாக செல்கிறீர்கள். இப்போது நீங்கள் யார் சிவபாபாவை அதிகமாக நினைவு செய்கிறீர்கள் பார்க்கலாம் என்று நினைவின் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபாவின் நினைவில் இருந்து இருந்தே ஷரீரம் விடுபட்டது என்றால் அஹோ சௌபாகியம், படகோ கரை சேர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை அனைவருக்கும் கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். நாம் உயர்ந்த வழிப்படி நடக்க வேண்டும் என்ற இந்த நிச்சயம் சதா இருக்க வேண்டும். அனைவருக்கும் சுகத்திற்கான வழி காட்ட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நல்ல குழந்தைகளாகி தந்தைக்கு அர்ப்பணமாக வேண்டும். தந்தையின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும். எப்படி பாப் தாதா பணிவானவராகவும் அகங்காரமற்றவராகவும் இருக்கிறார், அதே போல தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். வரதானம். சுய முன்னேற்றத்தின் மூலம் சேவையில் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். சுய முன்னேற்றம் சேவையின் முன்னேற்றத்திற்கான விசேஷ ஆதாரமாக இருக்கிறது. சுய முன்னேற்றம் குறைவாக இருந்தது என்றால் சேவையும் குறைவாக இருக்கும். யாருக்காவது வெறும் வாயினால் மட்டும் அறிமுகம் கொடுப்பது சேவை அல்ல. ஆனால் ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் உயர்ந்த கர்மம் செய்வதற்கான தூண்டுதல் கொடுப்பதும் கூட சேவைதான். யார் மனம் சொல் செயலில் சதா சேவையில் ஈடுபட்டிருப்பார்களோ அவர்களுக்கு சேவை மூலமாக உயர்ந்த பாக்கியத்தின் அனுபவம் ஏற்படும். எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவ்வளவு சுயம் தானும் முன்னேறுவார்கள். தங்களுடைய உயர்ந்த செயல்கள் மூலமாக சேவை செய்பவர்கள் சதா உடனடி பலனை அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது தன்னுடைய செயல்கள் மூலமாக மற்றவங்களுக்கு உயர்ந்த செயல்களை செய்வதற்கான தூண்டுதல் கொடுக்குறாங்க. ஆகையால் அதற்கான உடனடி பலன் அவங்களுக்கு குஷி, சாந்தி, திருப்தி, சுகம், ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். அதாவது நம்மை பார்த்து நாமளும் இது போல இருக்கணும், இது போல உயர்ந்த கர்மா செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். மற்றவங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு, அவங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொள்வதற்கு நாம் ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டோம் இல்லையா? ஸ்லோகன். சமீபத்தில் வர வேண்டும் என்றால் யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வதை சமமானதாக ஆக்குங்கள். அது தந்தைக்கு சமீபத்தில் வரணுன்னாலும் சரி, உங்களுடைய பூஜைக்குரிய நிலைக்கு சமீபத்தில் வரணுன்னாலும் சரி, அல்லது சம்பூர்ண நிலைக்கு சமீபத்தில் வரணுன்னாலும் சரி, எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரே லைனில் இருக்கணும். அவ்யக்த சமிகை. ஏகாகிரதா, அதாவது ஒருமுக நிலைக்கான ஆதாரம் அகநோக்கு முகத்தில் இருப்பதாகும். அகநோக்கு முகத்தில் இருப்பதினால் சூக்ஷ்ம சக்திகளின் லீலைகளை அனுபவம் செய்வீர்கள். ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து ஆத்மாக்களை அழைப்பது, ஆத்மாக்களுடன் ஆன்மீக உரையாடல் செய்வது, ஆத்மாக்களின் சுபாவ சம்ஸ்காரங்களை மாற்றுவது, தந்தையுடன் ஆத்மாக்களின் தொடர்பை இணைக்க செய்வது, இது போன்ற ஆன்மீக லீலைகளின் அனுபவம் ஏற்படும். அதாவது நம்முடைய சேவையினுடைய அடுத்த கட்டத்தை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். வாயின் மூலமாக செய்கிற சேவையெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். அப்போ சூக்ஷ்ம சேவை தான் ஆரம்பமாகும். அப்போ அந்த சூக்ஷ்ம சேவை செய்கிறதுக்கு இப்போத்திலிருந்து ஏகாகிர நிலையில் இருக்கணும். ஏகாகிர நிலையில் இருக்கணும்னா அகநோக்கு முகத்தில் இருக்கணும். இந்த பயிற்சி இருந்தது அப்படின்னா சூக்ஷ்ம சக்திகளின் லீலைகளை நீங்கள் அனுபவம் செய்வீங்க. நீங்கள் இன்விடேஷன் கொடுத்தோ அல்லது மெசேஜ் அனுப்பிச்சியோ ஃபோன் பண்ணியோ யாரையும் கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. சூக்ஷ்ம ரீதியாகவே ஆத்மாக்களை உங்களால் அழைக்க முடியும், வந்துடுவாங்க. ஆத்மாக்களோடு உரையாடலும் செய்ய முடியும். அவங்களுடைய சம்ஸ்கார சுபாவங்களையும் மாற்ற முடியும். தந்தையுடன் அவங்களுடைய தொடர்பையும் இணைக்க வைக்க முடியும். ஆகையிலே உள்நோக்கு முகத்தில் இருந்து ஒருமுகத்தன்மையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார்.
அப்போதான் இந்த ஆன்மீக லீலைகளுடைய அனுபவத்தை நீங்க செய்ய முடியும். அதிசயமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால அதுக்கான பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி, நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி, குழந்தையாக மாறி உன் குழந்தையாக மாறி, தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி. பாபா உன்னை அறிந்து கொண்டேன் உண்மையான ஞானத்தினால், பாபா உன்னை அறிந்து கொண்டேன் உண்மையான ஞானத்தினால், என்னை நான் உணர்ந்தேனே உயர்வான ஞானத்தினால், என்னை